ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சோர்ந்து விடாதீர்கள். அவசியமானதை பேசுங்கள், பிரயோஜனமானதை பேசுங்கள். அவசியமற்ற வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். வாசிக்க கேட்கலாம் தேவனுடைய வார்த்தையை. மத்தேயு 12:36. ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வீணான வார்த்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேசியிருக்கோம். நண்பர்கள் கூடும்போது, உறவினர்கள் கூடும்போது, பழைய மாணவர்கள் கூடும்போது என்ன பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோங்கிறத யோசித்து பாருங்கள். சாக்ரடீஸ் ஒரு நல்ல அறிஞர், ஒரு பெரிய ஆள். அவர் ரெண்டு காரியத்துக்கு எச்சரிப்பார். நேரத்தை வீணாக்க மாட்டார், யார்ட்டையும் வீணாக பேச மாட்டார். வார்த்தை குறித்தும் நேரத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார். ஒரு முறை அவர் நண்பர் பேசி கொண்டிருந்தார். திடீர்னு இன்னொரு நபரை பற்றி பேசும்போது குறுக்கிட்டார். அந்த நபரை பற்றி பேசுவதனால் என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, முன்னேற்றம் ஏற்படுமா, தேவை இருக்கிறதா என்று சொல்லி அதை கடிந்து கொண்டார். கவனிங்க, ரொம்ப ஒரு முறை அப்படிதான் ஒரு பெண்ணு சொன்னாங்களாம், அழகான பெண், நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன், உன்னை விரும்புகிறேன். அவன் சொன்ன, வேண்டாம், எதுக்காக, நான் அழகு ஒன்றும் இல்லையே. இல்லை, அதை பற்றி புலவா இல்லை, நமக்கு பிறக்க போகிற பிள்ளை என்ன மாதிரி அழகும் உங்களை மாதிரி அறிவு இருந்தால் நல்லா இருக்குமே. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இல்லை வேண்டாம், நான் விரும்பலை. ஏன்? ஒருவேளை என்ன மாதிரி அழகில் உன்ன மாதிரி அறிவில் வந்துச்சுன்னா உலகத்திலே அந்த பிள்ளை தான் முட்டாளாக இருக்குன்னு சொன்னாராம். எவ்வளவு தன்மையான வார்த்தை பாருங்களேன். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். வீணான வார்த்தைகளை குறித்து நம் நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேண்டும். பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. நம்பிக்கையின் வார்த்தைகளை குறித்து பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, வீணான வார்த்தைகளை பேசி நியாயத்தீர்ப்பில் மாட்டிக்கொள்ளாதபடி பிரயோஜனமானவர்களை பேச கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.